தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தம் பார்க்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, டெட் பேப்பர் 2 அதாவது நியமன தேர்வுக்கான யூஜி டிஆர்பி ஜுவாலஜி பாடத்தான கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற கேள்விக்கான விரிவான விளக்கத்தை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். டியர் ஆஸ்பிரண்ட், அப்போ பேப்பர் 2 என்பது முக்கிய பாடப்பகுதி, முதன்மை பாடப்பகுதி. நீங்கள் கல்லூரியில் கரெக்டாக பிஏ பிஎஸ்சி நீங்கள் பேப்பர் 2ல் எந்த ஸ்ட்ரீமில் எழுதுறீங்களோ அந்த பாடத்தை கல்லூரியில் படித்த பாடத்திலிருந்து தான் 150 கேள்விகள் கேட்பாங்க. அதுதான் உங்களுடைய பணி நியமனத்தை வழங்கி தரும். ஏன்னா ஃபஸ்ட்டு பேப்பரில் கட் ஆஃப் இருக்கும், அதில் ஒரு 5 பாடம் இருக்கும். அந்த 5 பாடத்தை நீங்கள் படித்து ஒரு கட் ஆஃப்குள்ளே பாஸ் ஆகி வந்திருப்பீங்க. அடுத்து நியமன தேர்வு என்பது ஃபஸ்ட்டு பேப்பரில் பாஸ் பண்ணவங்க அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னா, யூஜி டிஆர்பி ஜுவாலஜி பாடத்தில் கடந்த ஆண்டில் கேட்கப்பட்ட கேள்விக்கு விரிவான விளக்கத்தான விடையை தான் பார்க்க போகிறோம். வாங்க கேள்வித்தாளுக்கு போகலாம். யூஜி டிஆர்பி ஜுவாலஜி, இந்த ஜுவாலஜி பாடத்தில் மொத்தம் இந்த கேள்வித்தாளுகளில் 180 கேள்விகள் வரும். 180 கேள்விகளில் அதில் பகுதியாக மட்டும் 30 வினாக்கள், அந்த 1லேருந்து 20 வரை 2 மதிப்பெண்கள், அப்புறம் 21லேருந்து 30 வரை 1 மதிப்பெண்ணு. அப்போ 1லேருந்து 20 வரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மதிப்பெண்ணு 40 மதிப்பெண்ணு. அதுக்கப்புறம் 21லேருந்து 30 வரையும் 10 மதிப்பெண்ணு. அப்போ டோட்டல் பகுதியாக 50 மதிப்பெண்ணு. அதில் குறிப்பாக நம்ம ஒரு மினிமம் மார்க் எடுத்து நம்ம பாஸ் பண்ணணும். அதுதான் தமிழ் கட்டாய தேர்வு. அடுத்தது பகுதியில் தான் நம்மளுக்கு 150 மதிப்பெண் கொண்ட முக்கிய பாடப்பகுதியான முதன்மை பாடப்பகுதியான அந்தந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்டில் நம்ம ஜுவாலஜி பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளுக்கு பார்ட் ஏ தமிழை விட இப்போ நாம் பார்க்குறது மெயின் பாடமான விலங்கியல் பாடத்தை பார்க்க போகிறோம். அந்த விலங்கியல் பாடத்தில் ஃபஸ்ட்டு நட்சத்திர மீனின் வாய்ப்பகுதியை சுற்றி இருக்கும் மெல்லிலையை எப்படி அழைக்கிறாங்க? The soft membrane surrounding the mouth starfish called peristome. Peristome என்பது சரியான விடை. The soft membrane surrounding the mouth in starfish called. Answer was peristome. நட்சத்திர மீனின் வாய்ப்பகுதியை சுற்றிருக்கும் மெல்லிலையை பெரிஸ்டோம் என்று அழைக்கிறாங்க. அப்போ முதல் கொஸ்டினுக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. முத்தோலிகளின் நீர் சுழற்சி மண்டலத்தில் தட் மீன் காணப்படும் 9 சிறிய பைகளையும் எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா டிட்மாய்ட்ஸ் உறுப்புகள். 32க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். The 9 small vessel in the water vascular system in Echinoderm is called Titomans body. டிட்டோமேன்ஸ் உறுப்புகள், டிட்டோமேன்ஸ் பாடிஸ்னு அழைக்கிறாங்க. 32க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 33வது கொஸ்டின் பாருங்க. 33 லீகோசொலேனியாவின் மிகவும் பொதுவாக நடைபெறக்கூடிய பாலிலா இனப்பெருக்க முறை, அதுதான் மொட்டு விடுதல் மூலம். தட் மீன் த லீகோசொலேனியா மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் asexual reproduction is budding. Budding is the correct answer. Leucosolenia. The Leucosolenia most common method of asexual reproduction is budding is the correct answer. That means Leucosoleniaவின் மிகவும் பொதுவாக நடைபெறக்கூடிய பாலிலா இனப்பெருக்கம் மொட்டு விடுதல். அடுத்த 34வது கொஸ்டின் பாருங்க. பேசிலியோ ஹெப்பாட்டிகா எந்த வகுப்பை சார்ந்தது? பேசிலியோ ஹெப்பாட்டிகா belong to the class of Termodata. Answer was A is the correct answer. 34க்கு ஏ பேசிலோ ஹெப்பாட்டிகா ட்ரெமோடேட்டா. ட்ரெமோடேட்டா என்ற வகுப்பை சார்ந்தது தான் பேசிலோ ஹெப்பாட்டிகா. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 34க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்க. பொதுவாக என்ட்ரோபியஸ் வெர்மி குளாரின்செனை டேஸ் என அழைக்கப்படுகிறது. 35வது கொஸ்டின். என்ட்ரோபியஸ் வெர்மிகுலரிஸ் காமன்லி நோன் as பின்வாம், குண்டுபூசி புழுன்னு அழைக்கிறாங்க. பொதுவாக என்ட்ரோபியஸ் வெர்மிகுலரிஸ்னை குண்டுபூசி புழுன்னு அழைக்கிறாங்க. தட் மீன் பின்வாம். 35க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 36 பாருங்க. 36 கீழ்கண்டவற்றில் எது அம்னியோடா இல்லை? Which of the following is not amnioda? Which of the following is not amnioda? Amphibia. Amphibian. That means நம்ம கீழ்கண்டல் எது அமினோடா என்ன அழைக்கிறதுனா ஆன்சர் வாஸ் ஆம்பிபியா. இருவாழ்விகள்
என்ன நினைக்கிறதுல அமிடோட்டா இல்லை. மற்றதெல்லாம் ஊர்வன, பரப்பன, பாலுட்டிக்கெல்லாம் அமினியோடில் அடங்கும். ரெப்பிட்டலா, ஏவிஸ், மேமலியா. அப்போ 36க்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எது வந்து அமினியோடா இல்லைன்னா இருவாழ்விகள், தட் மீன் ஆம்பிபியா. ஆம்பிபியா இஸ் நாட் ஏ அமிடோடா. 36க்கு ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 37 பாருங்க. மலப்புழை பின்வால் இதில் காணப்படுகிறது. மலப்புழை பின்வால் இதில் காணப்படுகிறதா. போஸ்ட் ஆனல் டெயில் பிரசன்ட் இன் பிரன்ஸ்டோமா, தட் மீன் பிராங்கியோஸ்டோமா. பிராங்கியோஸ்டோமால தான் மலப்புழை பின்வால் காணப்படுகிறதா. ஆன்சர் 37க்கு சி, பிராங்கியோஸ்டோமா. பிராங்கியோஸ்டோமா போஸ்ட் ஆனல் டெயில் இஸ் பிரசன்ட். அப்போ போஸ்ட் ஆனல் டெயில் பிரசன்ட் இன் பிராங்கியோஸ்டோமா. பிராங்கியோஸ்டோமா 37க்கு ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 38 கால்களற்ற இருவாழ்விகள். கால்களற்ற இருவாழ்வி, கால்களற்ற இருவாய் எதுனா எபோட்டா. லிம்ப்லெஸ் ஆம்பிபியன் எபோட்டா. 38க்கு ஏ, லிம்ப்லெஸ் ஆம்பிபியன் எபோட்டா. கால்களற்ற இருவாழ்விக்கு எபோட்டா எக்ஸாம்பிள். 38க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 39 தவளையின் வாய்க்குழி மேல் கூரையில் உள்ள பற்கள். தவளையினுடைய வாய்க்குழிக்கு மேல் கூரையில் உள்ள பற்கள். Teeth occur the roof of the frog buccal cavities. Answer Vemerian. Vemerian பற்கள். Vemerian பற்கள். அப்போ நம்ம இதில் இருக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா கடவாய் பற்கள், கோரவாய் பற்கள், முன்கடவாய். அப்போ நம்மளுக்கு வந்து இன்சிசர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்சிசர், மோலார், ப்ரீமோலார்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ யானையுடைய தந்தமே வந்து பார்த்தோன்னா இன்சிசர் தான். அப்போ இங்கே தவளையின் வாய்க்குழி மேல் கூரையில் உள்ள பற்கள் வெமோரியன் பற்கள். Teeth occur at the roof of the frog buccal cavities. வெமோரியன். 39க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 40வது பாருங்க. அடுத்த கொஸ்டின் 40. சலமாண்டர்களில் புறத்தோற்றத்தில் முதிர்ச்சி அடையாதது ஆனால் இனப்பெருக்க முதிர்ச்சி அடைந்த இள உயிருக்கு பேரு தான் 40க்கு ஆன்சர் ஆக்சிலோட்டல். ஆக்சிலோட்டல் அதாவது செக்ஸுவலி மெச்சூர் மற்றும் மார்பாலஜிக்கலி இம்மெச்சூர் லார்வல் ஸ்டேஜ் ஆஃப் சாலமண்டர். ஆன்சர் இஸ் ஆக்சிலோட்டல். 40க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆக்சிலோட்டல். சாலமண்டர்களில் புறத்தோற்றத்தில் முதிர்ச்சி அடையாது ஆனால் இனப்பெருக்க முதிர்ச்சி அடைந்த இளம் உயிரி ஆக்சிலோட்டல். The sexually mature but morphologically immature larval stage of salamander is axolotl. அடுத்து 41 பாருங்க. Plasmodium vivax. Plasmodium vivax இன் வாழ்க்கை சுழற்சியில் மனித உடலின் உள்ளே நுழையும் நிலை. The human infective stage of Plasmodium vivax. The Plasmodium vivax தான் மலேரியாவுடைய 4 ஸ்பீஷிஸ்ல Plasmodium malariae, Plasmodium vivax, Plasmodium falciparum, Plasmodium ovale. அப்போ மலேரியா நோய்க்கு காரணமான குறிப்பாக ஹியூமன் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் Plasmodium vivax இஸ் விச் ஒன் என்ன ஆன்சர் வாஸ் ஸ்போரோசைட்ஸ். Plasmodium vivaxின் வாழ்க்கை சுழற்சியில் மனித உடலின் உள்ளே நுழையும் நிலை ஸ்போரோசைட்ஸ். 41க்கு வந்து டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 41க்கு டி என்பது சரியான விடை. அதே 42 பாருங்க. 42 அஸ்காரிஸ் இல் அமைந்துள்ள உடற்குழி. அஸ்காரிஸில் உடலில் அமைந்துள்ள உடற்குழிக்கு சியோடோசில். சியோடோசில் பேர். த டைப் ஆஃப் பாடி கேவிட்டி ஃபவுண்ட் இன் அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டு. சியோடோசில். எஸ் ஃபார் சைலண்ட். சிடோசிலியல். ஆன்சர் சியோடோசில். ஆன்சர் 48க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 43 பாருங்க. யூனியோவின் லார்வாஸ் பருவம். ஆன்சர் குளோக்கிடியம். யூனியோவின் லார்வல் பருவம் குளோக்கிடியம். லார்வா யூனியோ இஸ் குளோக்கிடியம். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 43க்கு பி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க. கடித்து அரைத்தல் வகையான வாயுறுப்பு. கடித்து அரைத்தல் வகையான வாயுறுப்பு எதில் காணப்படுகிறதுனா கரப்பான் பூச்சியில். தட் மீன் பைட்டிங் அண்ட் சுவிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட் ஃபவுண்ட் இன் காக்ரோச். கடித்து அரைத்தல் வகையான வாயுறுப்பு கரப்பான் பூச்சியில் காட்டப்படுகிறது. பெட் பக்கில் கிடையாது. கடித்து அரைச்சிருமா. சுவிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட் ஃபவுண்ட் இன் காக்ரோச். நாட் இன் பெட் பக்கில் வண்ணத்து பூச்சிலையோ மஸ்கிட்டோலோ கிடையாது. கடித்து அரைத்தல் வகையான வாயுறுப்பு
கற்பான் பூச்சியில் காணப்படுதான். 44க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 45 பாருங்க. 45th கொஸ்டின். மலேரியா ஒட்டுண்ணின் இடைப்பட்ட விருந்தோம்பி. The intermediate host of malaria parasite is man is the correct answer. Intermediate மனிதன் முதல்ல வந்து தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தனா ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ முதல் ஓம்பு. வேற இடைப்பட்ட விருந்தோம்பி யாருன்னா மனிதன். The intermediate host of malaria parasites man. ஃபர்ஸ்ட் யாருன்னா ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ. மலேரியாவில் குறிப்பாக அனாப்ளஸ் மஸ்கிட்டோ தான் டிரான்ஸ்மிட் த மலேரியா. அதுவும் பர்டிகுலர் ஃபீமேல், நாட் இன் கியூலக்ஸ். ஃபீமேல் ஹவுஸ் பிளே கிடையாது. மலேரியா ஒட்டின் இடைப்பட்ட விருந்தோம்பி மனிதன். த இன்டர்மீடியட் ஹோஸ்ட் ஆஃப் மலேரியல் பாரசைட் இஸ் மேன். 45க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 46 பாருங்க. பெரிபேட்டாஸின் கழிவு நீக்க உறுப்பு எது? பெரிபேட்டாஸின் கழிவு நீக்க உறுப்பு. 46 கழிவு பெண்ணா கோக்செல் சுரப்பிகள். த எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் ஆஃப் பெரிபேட்டாஸ் கோக்செல் கிளாண்ட். கோக்செல் கிளாண்ட். 46க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 47வது கொஸ்டின் பாருங்க. 47வது கொஸ்டின். டேஷ் மெல்லுடியின் பழுப்பு நிறமி மை தயாரிக்க பயன்படுத்துறாங்க. த ப்ரௌன் பிக்மெண்ட் ஆஃப் கட்டில் ஃபிஷ் molluscan animal is used for ink preparation. கணுவாய் மீன் மெல்லுடியின் பழுப்பு நிற மை தயாரிக்க பயன்படுத்துறாங்க. கணவாய் மீனுடைய மெல்லுடலின் பழுப்பு நிறமி மை தயாரிக்க பயன்படுத்துறாங்களா. 47க்கு ஆன்சர் பாம்பே. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கட்டில் ஃபிஷ் கணவாய் மீன். த ப்ரௌன் பிக்மெண்ட் ஆஃப் கட்டில் ஃபிஷ் molluscan. த அனிமல் இஸ் யூஸ்ட் ஃபார் இங்க் ப்ரிப்பரேஷன். கணவாய் மீன் மெல்லுடலின் பழுப்பு நிறமி மை தயாரிக்க பயன்படுத்துறா. 47க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 48வது கொஸ்டின் பாருங்க. 48 பைலாவின் ரசாயன ஏற்பி உறுப்பு எதுன்னு கேட்குறாங்க. பைலாவின் ரசாயன ஏற்பி உறுப்பு எது? 48க்கு ஆன்சர் ஆஸ்பிரிடியம். விச் இஸ் த chemoreceptor organ of பைலா? ஆன்சர் வாஸ் ஆஸ்பிரிடியம். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பைலாவின் ரசாயன ஏற்பி உறுப்பு ஆஸ்பிரிடியம். விச் இஸ் த chemoreceptor organ of பைலா? ஆன்சர் ஆஸ்பிரிடியம். 48 ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 49 பாருங்க. 49வது கொஸ்டின். பாரமிசி சுற்றியுள்ள மெல்லிய நீள் சவ்வு. பாரமிசியத்தை சுற்றியுள்ள நீள் சவ்வுக்கு பெல்லிக்கல். The paramecium covered by the thin elastic membrane called pellicle. 49 D is the correct answer. The paramecium is covered by the thin elastic membrane called pellicle. Answer was pellicle. பாரமிசியத்தை சுற்றியுள்ள மெல்லிய நீள் சவ்வு பெல்லிக்கல் என்று அழைக்கிறாங்க. அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்க. 50வது கொஸ்டின். மண்புழுவின் எந்த கண்டங்களில் கலவி சீட்டாக்கள் அமைந்துள்ளன? மண்புழுவில் எந்த கண்டங்களில் கலவி சீட்டாக்கள் அமைந்துள்ளன? ஆன்சர் 17 மற்றும் 19, அதாவது 17 மற்றும் 19 கண்டங்களுக்கு இடையே. 17 17 மற்றும் 19 கண்டங்களுக்கு இடையில தான் இந்த கலவி சீட்டாக்கள் அமைந்துள்ளது. மண்புழுவின் எந்த கண்டங்கள்னா இன் எர்த்வார்ம் a pair of genital papillae are present which segment na between 17 and 19 segment. 17வது மற்றும் 19வது கண்டங்களுக்கிடையே அதாவது மண்புழுவின் 17 மற்றும் 19 கண்டங்களின் கலவி சீட்டாக்கள் அமைந்துள்ளன. ஆன்சர் 50க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 51வது கொஸ்டின். எண்பு தோழிகளுக்கு எடுத்துக்காட்டு. த எக்ஸாம்பிள் ஆஃப் ஆஸ்ட்ராகோடிரம். எண்பு தோழிக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் செப்லோஸ்பிஸ். an example Astrodium is called செப்லோஸ்பிஸ். 51க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. 52 பாருங்க. பெட்ரோமைசானில் எத்தனை ஜோடி செவில் பிளவுகள் காணப்படுகிறதுனா பெட்ரோமைசானில் எத்தனை ஜோடினா ஆன்சர் 7 ஜோடி. ஆன்சர் 7 ஜோடிகள் என்பது சரியான விட. how many pairs of gill slits present in petrosian? 7 pairs. 52க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7 pair. 53வது கொஸ்டின் பாருங்க. 53 மெர்மைட் பைகளை பெற்றுள்ள உயிரினம். த மெர்மைட் பர்ச்சர்ஸ் ஆர் சீன் இன். மெர்மைட் உயிரினம் எது என்றால் ஆன்சர் சைலியம். சைலியம். த மெர்மைட் பர்ச்சர்ஸ் ஆர் சீன் இன் சைலியம்.
Xylem is the correct answer. 53க்கு A is the correct answer. அடுத்து 54வது பாருங்க, நுரை கூடுகளை உருவாக்குவது. That means foam nets are produced by Rhacoporus serragili. Rhacoporus serragili. அதுதான் நுரை கூடுகளை உருவாக்குகின்றன. The foam nest are produced by Rhacoporus serragili. Rhacoporus serragili. B is the correct answer. அடுத்து 55வது கொஸ்டின். 55வது கொஸ்டின், குரல் பைகளில் முட்டைகளை சுமப்பது. இந்த குரல் பைகளில் ரீனோடெர்மா, குரல் பைகளில் முட்டைகளை சுமப்பது தான் என்னது? ரீனோடெர்மா. The egg are carried in vocal sac by rhinoderma. 55க்கு C is the correct answer. That means rhinoderma. குரல் பைகளில் முட்டைகளை சுமப்பது ரீனோடெர்மா. Answer was 55க்கு C is the correct answer. 56 பாருங்க, 56வது கொஸ்டின், கலோட்டோசாவின் இதயம் 3 அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. கலோட்டாவின் இதயம் 3 அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. The heart of Calotas divided into 3. Answer B is the correct answer. The heart of Calota, கலோட்டாசாவின் இதயம் 3 அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 56க்கு B is the correct answer. அடுத்தது 57வது கொஸ்டின், கொலம்பியா லிவியா நுரையீரலின் வலையமைப்பு இந்த முதன்மை பொருளால் உருவாகிறது. நுரையீரலுடைய வலையமைப்பு கொலம்பா லிவியா. The main substance of lungs of Columba livia formed by the network of answer காற்று தந்திகள், air capillary, air capillary. அப்போ பார்த்தீங்கன்னா கொலம்பியா லிவியாவின் நுரையீரல் வலையமைப்பு காற்று தந்திகளின் முதன்மை பொருளால் உருவாக்குகிறது. The main substance of lungs of Columbia livia is formed by the network of air capillary. 57க்கான ஆன்சர் A is the correct answer. அடுத்து பாருங்க 58வது கேள்வி, நாஜா நாஜாவின் நச்சுத்தன்மை என்பது. The poison of நாஜா நாஜா, பாம்பு, நாக பாம்பு, அதுதான் நியூரோடாக்சின். நியூரோடாக்சின். The poison of நஜா நஜா is நியூரோடாக்சின். நாஜா நஜாவின் நச்சுத்தன்மை என்பது நியூரோடாக்சின், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். நியூரோடாக்சின். 58க்கான ஆன்சர் C is the correct answer. அடுத்தது 59 பாருங்க, முயலின் ஜவ்வுடை லேப்பறிந்து காணப்படுவது எதில்? The membrane labyrinth is seen in rabbits. which part ன்னு கேட்குறாங்க? ஆன்சர் இன்னர் ஏர், அதாவது உள்காது. முயலின் ஜவ்வுடைய லேபறிந்து காணப்படுவது எதுனா உள்காதுல. அப்போ 59க்கு C is the correct answer. The membrane labyrinth is seen in rabbit. which part னா இன்னர் ஏர். அடுத்து 60வது கொஸ்டின் பாருங்க, முட்டையிடும் பாலூட்டிகளுக்கு உதாரணம். ஆன்சர் ஆர்னித்தோர்கன்ஸ். The example for the egg laying mammal ஆர்னித்ரோகன்ஸ். 60க்கு ஆன்சர் C is the correct answer. முட்டையிடும் பாலூட்டிகளுக்கு ஆர்னித்தோர்கின்கால், ஆர்னித்தோர்கின்கன்ஸ். ஆன்சர் வாஸ் 60க்கு C is the correct answer. அடுத்து பாருங்க 61வது கொஸ்டின், ஹைப்பர் தைராய்டு நிலையை பொறுத்து எந்த கூற்று தவறானதுன்னு கேட்குறாங்க. which statement is false accordance with the hypothyroidism? தைராய்டின் ஹைப்பர்னாவே அதிகம் அர்த்தம், கரெக்டு. கண்கள் வீங்கி போயிடும், கரெக்டு. வேற குறைவான அயோடின் எடுத்துக்கொள்ளுதல் என்பது தான். அப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா தவறானது கேட்குறா. தைராய்டு சுரப்பின் வீக்கத்தால் காய்ச்சல் ஏற்படுது, கரெக்டு. அப்போ ஆன்சர் தவறானது எதுனா குறைவான அயோடின் எடுத்துக்கொள்ளுதல். தட் மீன் நாம which statement is false according with the hypothyroidism? That means excess secretion of thyroid accompanied by bulging of eye. அதான் மிக்சிடீமியான் பேர் அதுக்கு, bulging of eye. வேற reduced in iodine intake என்பது wrong. வேற காய்டர் is caused by the enlargement of thyroid gland. அப்போ 61 which statement is false in accordance with the hypothyroid னா C is the correct answer. அடுத்து 62 பாருங்க, கீழ் கண்டவற்றுள் மைக்ரோபேஜிக் உணவூட்ட முறைக்கு பயன்படுத்தாதது எதுன்னு கேட்குறான். which of the following not used in micropagic feeding mechanism? answer was துளைக்குள் வாயுறுப்புகள். that means piercing mouth part. answer was C is the correct answer.
மைக்ரோபேஜிக் உணவூட்ட முறைக்கு பயன்படுத்தாதது. ஈவன் மைக்ரோபேஜ் தான் அமீபா, போலிகால்கள், தட் மீன்ஸ் சூடோபோடியா, நீலிலைகள், வேற சிலியா. ஆனால் துளைக்கும் வாயு உறுப்பு தான் மைக்ரோபேஜிக் உணவூட்டங்களுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. சூடோபோடியாவும் டென்கல்ஸ், சிலியாலாம் பயன்படுத்துவா. அப்போ 62க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 63 பாருங்க. 63வது கொஸ்டினுக்கு ஆன்சர். அணிசை செயலில் ஈடுபடும் கூறுகள். அணிசை செயலில் ஈடுபடும் கூறு தான் அணிசை வில். The component involved reflex action, reflex arc. அணிசை செயலில் ஈடுபடும் கூறுகள் அணிசை வில். 63க்கு ஆன்சர் A is the correct answer. The component involved in reflex action is reflex arc. அடுத்து பாருங்க 64. தூண்டலால் எந்த ஒரு துலக்கலையும் நியூரானில் தூண்ட முடியாத காலம். அந்த நியூரானில் தூண்ட முடியாத காலம், அதாவது தூண்டலால், தட் மீன்ஸ் ஸ்டிமுலேஷன் ரெஸ்பான்ஸ், அதை தூண்டலால் எந்த ஒரு துலக்கலையும் நியூரானில் தூண்ட முடியாத காலம் பயனற்ற காலம். தட் மீன் refractory period. The period when no response can be evoked by stimulus in neuron is called refractory period. பயனற்ற காலம். 64க்கு ஆன்சர் C is the correct answer. அடுத்து 65வது பாருங்க. இருதயத்தின் முக்கிய பேஸ்மேக்கர். இருதயத்தின் முக்கிய பேஸ்மேக்கர் என்னன்னா அதுதான் SA நோடுன்னு சொல்லுவா. SA நோடு, தட் மீன் சைனோ ஆரிக்குலார் முடிச்சு. A is the correct answer. The main pacemaker of heart is sino auricular node, SA node. Answer was A is the correct answer. The main pacemaker of the heart is sino auricular node. Sino auricular முடிச்சு தான் இருதயத்தின் முக்கிய பேஸ்மேக்கர். அடுத்தது 66 பாருங்க. ஈமோகுளோபினின் வேதித்தன்மையை ஒத்த தசை புரதம் தான் மயோகுளோபின். The muscle protein which chemically similar hemoglobin is myoglobin. Myoglobin muscle. அப்போ ஹீமோகுளோபினின் வேதித்தன்மை ஒத்த தசை புரதம் மயோகுளோபின். The muscle protein which is chemically similar to hemoglobin is myoglobin. Answer 66க்கு C is the correct answer. அடுத்தது 67 பாருங்க. ஈமோசைனஸில் காணப்படும் தனிம அணு. Hemocycil, the metallic atom present in the hemocyanin. The hemocyanin 67க்கான ஆன்சர் copper is the correct answer. Copper. ஹீமோசைனினில் காணப்படும் தனிமை காப்பர். காப்பர் காணப்படுமா? The metallic atom present in the hemocyanin is copper. Copper is the correct answer. C is the correct answer. 67க்கு C என்பது சரியான விட. 68 பாருங்க. ஊர்வனவற்றில் நடுக்காதில் காணப்படும் எலும்பு. The bone present in the middle ear of the repetal. Middle ear of repetal வந்து பார்த்தீங்கன்னா காலுமெல்லா ஆரிஸ். காலுமெல்லா ஆரிஸ். The bone present in middle ear of the repetal is காலுமெல்லா ஆரிஸ். காலுமெல்லா ஆரிஸ் தான் நடுக்காதில் காணப்படும் எலும்பு. 68க்கு A is the correct answer. 69 பாருங்க. குறைவான அட்ரினல் கார்டெக்ஸ் சுரப்பி உண்டாக்குவது. குறைவான, that means insufficient secretion of adrenal cortex cause. insufficient-ஆ இருந்தா அது என்னன்னா அடினசன் சிண்ட்ரோம். அடினசன் சிண்ட்ரோம். Answer was B is the correct answer. 69க்கு B is the correct answer. அடிசன் சிண்ட்ரோம். அடிசன் சிண்ட்ரோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோமும் டர்னோட் சிண்ட்ரோமும் குரோமோசோமின் பிறழ்ச்சி. அப்போ இங்கே என்னன்னா அடிசன் சிண்ட்ரோம் தான் குறைவான அட்ரினல் கார்டெக்ஸ் சுரப்பினால் உண்டாகுவது. இன்சஃபிஷியன்ட் செக்ரேஷன் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ் காஸ் அடிஷன் சிண்ட்ரோம். அடுத்து பாருங்க 70வது கொஸ்டின். 70வது கொஸ்டின் பாருங்க. கல்லீரல் மாற்று பதித்தலுக்கு பயன்படும் ஜீன் மருத்துவ முறை. தட் மீன் விச் டைப் ஆஃப் ஜீன் தெரப்பி used for liver transplantation. Answer உயிர்களுக்கு வெளியே ஜீன் மருத்துவம். தட் மீன் எக்ஸ் விவோ ஜீன் தெரபி. உயிர்களுக்கு வெளியே, தட் மீன் அதுதான் எக்ஸ் விவோ ஜீன் தெரபி. அப்போ உயிர்களுக்கு வெளியே ஜீன் மருத்துவம் தான் கல்லீரல் மாற்று லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் குறிப்பாக வந்து பயன்படுத்துகிற ஜீன் மருத்துவ முறை. அப்போ 70க்கு ஆன்சர் D is the correct answer.
அடுத்து பாருங்க 71வது கொஸ்டின் 71 கீழ்கண்டவற்றில் வேம் உயிரி உரம் வேம் உயிரி உரம் பி குளோமஸ் நாட் இன் அசோலா கிடையாது அசோலா அனம்பினா நாஸ்டாக்கெல்லாம் வேம் கிடையாது வேம் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வேம் பயோபெர்டிலைசர்னா குளோமஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் குளோமஸ் என்பது சரி 71க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் குளோமஸ் கீழ்கண்டோல் எது வேம் உயிரி உரனா குளோமஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் 72 பாருங்க மால்டோஸ் இதனால் உருவானது மால்டோஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 ஆல்பா டி குளுக்கோஸ் 2 ஆல்பா டி குளுக்கோஸ் தான் மால்டோஸ் குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் தான் மால்டோஸ் குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குளுக்கோஸ் வந்து மோனோசாக்கரைட் பிளஸ் டைசாக்கரைட் தான் மால்டோஸ் குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் தான் மால்டோஸ் ஓகே மால்டோஸ் குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் பிளஸ் வந்து மால்டோஸ் சுக்ரோஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ மால்டோஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 ஆல்ஃபா டி குளுக்கோஸ் 72க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் 73 பாருங்க எந்த வகை பாக்டீரியாவிலிருந்து டேக் பாலிமரேஸ் நொதி பெறப்படுகிறது எந்த வகைனா from which bacteria tag polymerase enzyme obtained answer was thermus aquatics எந்த வகை பாக்டீரியாவிலிருந்து டேக் பாலிமரேஸ் நொதி பெறப்படுகிறதுனா thermus aquatis 73 B is the correct answer B அடுத்து 74 பாருங்க அமினோ அமிலங்கள் அமினோ ஆல்கஹாலாக இதன் மூலம் குறைக்கப்படுகிறது அமினோ ஆசிட் can be reduced to the amino alcohol is lithium aluminum nitrate lithium aluminum nitrate அதுதான் என்ன பண்ண அமினோ அமிலங்கள் அமினோ ஆல்கஹாலாக குறைக்கப்படுவதற்கு எடுத்துக்காட்டு lithium aluminum nitrate that means lithium aluminum nitrate answer was 74க்கு B is the correct answer அடுத்து 75 பாருங்க பாக்டீரியத்தில் காணப்படும் சிறிய வட்டமான இரட்டைலை கொண்ட குரோமோசோம் அல்லாத DNA என்பது பிளாஸ்மைன்னு சொல்லுவாங்க the small circular double stranded extra chromosomal DNA present bacteria known as plasmid 75 small circular double stranded extra chromosomal DNA present in bacteria is called plasmid அப்போ வந்து பார்த்தீங்கன்னா UG TRB Zoology பாடத்தில் மொத்தம் 180 கேள்விகளில் முதல் 30 தமிழ் மொழி பாடம் 30லிருந்து 45 கேள்விகள் 75 கேள்விகள் வரையும் நம்ம இந்த எபிசோடில் டீட்டெயில்டான விளக்கமான விடையை பார்த்துருக்கிறோம் இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் பார்ப்போம் தேங்க்யூ